இந்த கால் தடம் கீழே பதியணும். ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். வணக்கம் நண்பர், நானுங்கள் ஜான் ஜிடி. மன்சூர் அலிகான் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களை போய் நேரில் சந்திக்கணும், அதை விட்டுட்டு வானத்திலே பறந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. அதாவது ஒரு மக்களை போய் நேரில் போய் சந்திக்கணும். அதாவது அவருடைய கால் பதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கால் பதத்தை அடிமட்டத்திலேருந்து மக்களை போய் சந்திக்கணும், தரையில் படணும், விவசாயங்களில் போயிட்டு அவரோட கால் பதம் படக்கணும், எல்லாரையும் போய் நேரில் போய் அவங்கள கஷ்டத்தை என்ன நடக்குது என்ன விஷயன்றது மக்களை போய் சந்திக்கணும். அதை விட்டுட்டு வானத்திலே பறந்துக்கிட்டு இருந்தால் பணக்காரங்க தான் ஜாரில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன வார்த்தைன்றது நான் கடைசி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போது இன்னொரு விஷயம் அவர் சொன்ன வார்த்தை, அதாவது கண்டிப்பாக டிஎம்கே அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நானே அவங்கள எதிர்த்து தான் இருந்தேன் இத்தனை நாளாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பாக மறுபடியும் அவங்க தான் வரப்போகிறாங்க. ஏன் நானே அவங்களுக்கு வேலை செஞ்சேன்னு செய்வேன். ஸோ அந்தளவுக்கு இப்போது இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம்.